இதே மாதிரி தான் நானும் கிரிஞ்சாக வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து சாப்டர் 2 முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கேரக்டர் எப்படி வரையணும், அப்புறம் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஒரு மோஷனில் எப்படி இருக்கணும், ஆக்ஷனில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே இந்த சாப்டர் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர் 1ல் வந்து ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே பார்ப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோட ஸ்பான்சர் சொல்லி ஆகணும். என்னடா ஸ்பான்சர் கிடச்சிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கும் ஆசை. பட் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வேற யாரு, நான் தான். வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 2ல ஆரம்பிச்சோன்னே என்னன்னா டிராயிங் த கேரக்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டன் மூலமா எப்படி வந்து ஒரு அனாட்டமி வரைகிறது அப்படின்னு சொல்லி ஹியூமன் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிராயிங் ஏ பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பிளாக்கா எப்படி வரைகிறது, லைக் வந்து ஸ்கெலிட்டன் மூலமா எலும்பு மூலமா கனெக்ட் பண்ணாம ஸோ ஷேப்ஸ் வச்சு எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க. இதை வரைஞ்சு பாருங்க. ஸோ இதுல இம்பார்ட்டண்டா பாத்தீங்க அப்படின்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கும்னா மேலுக்கு வந்து ஹிப்போட லைன் இருக்குல்ல அதை விட ப்ராடா இருக்கும் செஸ்ட்டு. ஸோ ஃபீமேலுக்கு வந்து ஹிப்போட லைனும் செஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராட் கம்மியாக தான் இருக்கும், ஹிப்போட லைன் அளவு தான் இருக்கும். இது மாதிரி தான் வந்து ஃபீமேல் மேல்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. இதை டிராயிங் மூமெண்ட்ஸாக எப்படி நம்ம வரையலாம் அப்படிங்கிறப்ப ஸோ இதில் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னாங்க. இதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். எப்படின்னா ஃபேஸுக்கு எப்போதும் வந்து ஒரு சர்க்கிள் போடுவோம், அதில் சென்டர் லைன் வைப்போம். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம ஃபுல் ஃபேஸையுமே ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பாடிக்கும் சொல்லிட்டு ஒரு சென்டர் லைன் வைக்கிறாங்க. ஸோ அந்த பாடியை ரெண்டாவே ஸ்ப்ளிட் பண்ணி சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ அந்த சென்டர் லைனை கரெக்டாக வரைஞ்சி அதோட ஃப்ளோவில் நீங்கள் வந்து மூமெண்ட்ஸ் வரைஞ்சிங்க, ஒரு ஆக்ஷன்ஸ் வரைஞ்சிங்க அப்படின்னா அது ஈஸியாகவே வருது. தென் வந்து ஈஸியாக இருக்கிறத விட உங்களுக்கு சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எந்தெந்த இடம் எங்கே வரும் அப்படிங்கிறது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நிறைய மூமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு வரைஞ்சி பார்க்குறப்ப நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகுது. ரீசெண்டாக நான் அது வரைஞ்சதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கேரக்டர் எடுத்து அதை வந்து அந்த சென்டர் லைனை பேஸாக வச்சு நான் அதை வரைஞ்சி பார்த்தேன். முன்னாடி வரைகிறதுக்கும் இப்போ வரைகிறதுக்கும் நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அந்த சென்டர் லைன் வச்சு நீங்களா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வரைஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் எடுங்க, அதோட சென்டர் லைன் பிரிங்க. அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு எப்படி வரையணுமோ, எப்படி வந்து அந்த ஷேப்ஸ் வரணுமோ அதை இமேஜின் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் நல்லாவே வரும். ஒரு ஹியூமனோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜுக்காக இங்கே வந்து ஒரு ஃபுல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எதுனா ஃபேஸ். இந்த ஹேண்டை நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸோட அளவுனா ஸோ இந்த ஏஜில் வந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் நமக்கு வந்து அளவு. ஓகேவா, நம்மளோட ஷோல்டர் போன்ல இருந்து நம்மளோட எல்போட போன் இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் வந்து 1.5 ஃபேஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபேஸ் அதில் இன்னொரு பாதி ஆட் பண்ணால் எவ்வளோ வருமோ அந்த லென்த் வரும். அதுக்கடுத்து அந்த எல்போல இருந்து உங்களோட ஃபிங்கர் எண்டு வரைக்கும் 2 ஃபேஸோட அளவு வரும். மொத்தமாக ஒரு ஹியூமனோட ஹேண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 3.5 ஃபேஸ் தான் வரும். தென் நம்மளோட ஃபூட் இருக்குல்ல, பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்தோட லென்த் வந்து நம்மளோட ஒரு ஃபேஸ் அளவுக்கு வரும். ஒரு அடல்ட் மேலோட ஸ்ட்ரக்சர் ஃபுல் சைஸ் எவ்வளோ வரும்னா ஒரு 9 to 10 ஹெட் வரும். அவங்க வந்து ஒரு ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 7 to 8 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இது இல்லாமல் அவங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்தும் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் அண்ட் ஏஜ் பொறுத்தும் வந்து அந்த ஹைட் வந்து டிஃபர் ஆகும். அடுத்தது எங்கே போவாங்கன்னு நமக்கே தெரியும். மறுபடியும் ஃபுல்லாகவே டிராயிங் ஹேண்ட் அண்ட் லெக்ஸுக்கு வராங்க. ஸோ ஹேண்ட் அண்ட் லெக்ஸுக்கு வரப்போ முக்கியமாக நம்ம சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணது என்னது, நம்ம ஹேண்டோட ஜாயின்ஸ் வந்து வி மாதிரி போட்டு சம் ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொடுத்து வரைஞ்சிருப்போம். அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது மாதிரி வரவே வராது. ஸோ வேறு ஆங்கிளில் எப்படி வரைகிறது, அப்போலாம் வரைஞ்சா எப்படி இருக்கும் நம்ம ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து கேதர் பண்ணுங்கள். தென் லெக்கும் வந்து அப்படி தான். நம்ம லெக் வந்து எப்படி இருக்கும், நம்ம ஃபுட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்கோ அதை வச்சு அது ஒரு பால் ஷேப் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு சர்க்கிள் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாடி ஸ்ட்ரக்சர் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு நாலேஜ் எதை பற்றி